வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். குற்றவாளிகள் பிறப்பது இல்லை. குற்றங்கள் குறைய கூட்டு முயற்சி அவசியம். கட்சிகளும் ஒருங்கிணைந்து, மத்திய மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி பெற முடியும். வீட்டை காக்காதவன் ஊரை காப்பானா, ஊரை காக்காதவன் நாட்டை காப்பானா என்பது போல இல்லாமல் என் மண்ணில் உள்ள அனைவருமே மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் என்ற குரல் ஒலிக்க வேண்டும். அபய குரல் கேட்கக்கூடாது. இப்பொழுது கொஞ்ச காலமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பள்ளிகள்லேயும் சரி, கல்லூரிகளிலும் சரி, ஊர்களிலும் சரி, பெண்கள் கைம்பெண்ணாக மாறுகிறார்கள். தாய் பிள்ளையை இழந்து தவிக்கிறது. எத்தனையோ கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது. அதோட இன்னொன்று என்னென்னா, நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இளைஞர்கள். அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வேகமாக போகிறாங்க. ஸ்பீடு பிரேக் எல்லாம் அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்க்காம அவங்க பாட்டு போயிடுறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உரையாடல், கலந்து உரையாடல் அவசியம். அது யார் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கம் தான் முயற்சி செய்யணும். அந்த அரசாங்கம் அதில் ஆணித்தரமாக இருக்கணும். நாம் வெற்றி பெறுகிறோம், வெற்றி பெறவில்லை என்பதெல்லாம் அடுத்த பட்சம். உயிர்களை காக்க வேண்டும். உயிர்கள் நன்றாக இருந்தால்தான் நல்லது. ஒவ்வொரு வீட்லேயும் அபய குரல் கேட்டுட்டு அந்த வீடு கண்ணீரோடு இருக்கும்போது நம்ம அரியாசனத்தில் இருந்தால் நல்லா இருக்குமா? நினச்சி பாருங்கள், எவ்வளோ வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்ம வீட்டிலையே எடுத்துக்கோங்க. நாமளே கஷ்டத்தில் இருக்கும்போது சாப்பிடுவோமா? சாப்பிடக்கூட மாட்டோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். அன்று ஒரு புலவரிடம் ஒரு பாமரன் கேட்டானா, இந்த தள்ளாத வயதிலும் இளமையுடன் இருக்கின்றாயே, உன் தலைமுடி நரைக்கவில்லையே என்று கேட்டதற்கு அந்த புலவன் கூறினானாம், என் மன்னன் ஆட்சியில் அச்சமின்றி வறுமையின்றி உற்றாருடன் வாழுகின்றேன். என் மன்னன் எங்களுக்காகவே வாழ்பவன் என்றானா. எங்களுக்காகவே வாழ்பவன் அப்படிங்கும்போது அவன் அங்கே எப்படி இருக்கிறான்? அது மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்க, ஆனால் கட்சியில் போட்டி போடுறீங்க. அது போட்டினா என்னது, இந்த கட்சி வெற்றி பெறுமா, அந்த கட்சி வெற்றி பெறுமா அப்படின்னு. அந்த கட்சிகள்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் ஒருத்தராவது அந்த முயற்சியில் ஈடுபடுறதா தெரியல. ஈடுபட்டால் இந்த மாதிரி அபயக்குரல் கேட்காது. பாருங்கள், அனாவசியமாக கல்லூரியிலையும் பள்ளியிலையும் ரோட்லேயும் குடி போதையிலையும் எத்தனையோ பேர் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்று ஆடுறான்றாங்க. அவங்க அங்கே வரம்பு மீறி பெண்கள்கிட்ட தகாத செயல்களில் ஈடுபடுறாங்கங்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்? அரசாங்கம் கொஞ்சம் கவனிக்கணும். வருங்கட்சிகளும் வருகின்ற கட்சிகளும் வரப்போகின்ற கட்சிகளும் இதை கவனிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். மக்களால் அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்க அன்றாட காட்சிகளாக ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள், அவங்கவுங்க அண்ணன்று தேவையாக பட்டியல் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதத்தில் இவ்வளவு தான் செலவு, இந்த செலவுக்கு மேலே நம்ம போனால் நம்முடைய வறுமை இவ்வளோ ஆயிரும், நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சு தான் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு மேலே போனாலும் அவங்களுக்கு கடன் வாங்கணும். கடன் வாங்கினா தினமும் கடன் கொடுப்பாங்களா? அதுக்கு வட்டி போடுவாங்க. வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அந்த வட்டியே அவங்கள வாட்டி விதைக்கும். இந்த மாதிரி செயலில் இருக்கும்போது ஏற்கனவே மனம் நொந்து இருக்கிறாங்க. இதுக்கு மேலே இன்னும் மனம் நொந்து வாழ்ந்து அந்த மக்களின் கண்ணீரை நாம் துடைக்க வேண்டும். தலைவர்களாக இருக்கிறவர்கள் அனைவருமே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியினருக்கும் இது ஒரு பொது உடைமை தான். மக்கள் என்பது நீங்கள் மேடையில் பேசும்போதெல்லாம் அந்த மக்கள் எப்படி கேட்குறாங்க, உங்கள் கையை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இவர் வந்தால் நமக்கு நல்லது செஞ்சிருவாரா, அந்த ஆட்சி வந்தால் நமக்கு நல்லது செஞ்சிருமா, இந்த ஆட்சி வந்தால் நல்லது செஞ்சிருமா, இப்போ இருக்கிற ஆட்சி நல்லது செய்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கத்தை எல்லாம் நாம் தான் தீர்த்து வைக்கணும். நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். அந்த தீர்த்து வைக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையை தான். இப்போ ஒரு வீட்டில் கூட நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோ
நம்ம நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்களோ எஜமானரை கண்ணோக்கி பார்த்துட்ருப்பாங்க. அவங்க கண்ணில் கருணை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் உங்களையும் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், இந்த கட்சி ஜெயிச்சா நமக்கு நல்லது, இது ஜெயிச்சா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒளி விளக்கு ஏற்றுங்க. வாழ்வில் நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி, அவங்கள மீட்க முடியாது. அவங்க வறுமையை அவங்களே தான் போக்கணும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைங்களையும் வீட்டையும் குடும்பத்தையும் காப்பாற்றிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நல்லதே செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.